குர்ஆன் பெண்களை பத்தி பேசுகின்ற பல சந்தர்ப்பங்கள்ல பெண்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காக என்று சொல்ற அந்த விஷயத்தை குறிப்பாக அடையாளப்படுத்தி இருக்கிறது. கவலை என்று சொல்ற விஷயத்தையும் பெண்களையும் சம்பந்தப்படுத்தி குர்ஆன் பல இடங்கள்ல பேசி இருக்கிறது. என்னடா கவலை என்று சொல்றது ஒரு 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 பெண்ணினுடைய உள ஆரோக்கியத்தை உடல் ஆரோக்கியத்தை ரெண்டையுமே பாதிக்கும். இப்ப நான் அண்மையில வாசிச்சேன், அல் ஜசீரா அந்த வெப்சைட்ல வந்திருந்த ஒரு ஆர்டிக்கல். அதுல ஒரு லேடி தான் எழுதிக்கிறார். அவ சொல்ற என்னண்டா, ஒரு பெண்ணுக்கு வரக்கூடிய அந்த கவலை எந்த அளவுக்கு அதனுடைய பாதிப்பு இருக்குமெண்டா அவருடைய அந்த கற்பம் தரித்தல கூட அது தடுக்கும். அடுத்தது அந்த உடல் ரீதியாக அந்த உடலினுடைய அந்த செழுமை அந்த பொழிப்பை இல்லாமலாக்கும். உடம்புடைய செழுமையை குறைக்கும். அவசரமா வயோதிபம் வந்துடும். தோற்றத்துல வயசாலிட தோற்றம் வந்துடும் அவசரமாக. அதே மாதிரி நிறைய இந்த ஹெட்டேக் அப்படி அந்த அந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய வரும். தலைமுடி போற பிரச்சனையும் கூட வரும். அப்ப அதுக்கு ஒரு பிசிக்கலா நிறைய பாதிப்பு இருக்கிறது. அதே மாதிரி உள பாதிப்பு அதே மாதிரி பெரிய அளவுக்கு கூட அது ஒரு ஹிஸ்டீரியாவாக மாறுற அந்த இதுவும் வரும். அப்ப அல்லாஹ் பெண்ணை கவலைப்பட விட வேண்டாம். கை தக்கர்ற ஐனுஹா வலா தஹ்ஸனி என்று சொல்ற அந்த அந்த தக்கர்ற ஐனுஹா என்று சொன்னா அவளுடைய கண் குளிர்ச்சியாக இருப்பதற்கு என்று சொல்றார். அதாவது எப்பவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். வலா தஹ்ஸனி, அவளுக்கு அந்த கவலை வரக்கூடாது. அப்ப அவள் பெண் சந்தோஷமாக இருக்கத்தான் அவளுடைய உள ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் சீராக இருக்கும். பெண்ணுக்கு எப்ப கவலை வருகிறது, டென்ஷன் வருகிறது, இத நாங்க எப்ப அந்த பிரஷரை கொடுக்கிறோம், அப்ப அது உள ஆரோக்கியத்தையும் பாதிக்கும், உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும். அப்ப அதைத்தான் அல்லாஹு தாலா அதை மிச்சம் கண்டிப்பாக வலியுறுத்தி சொன்னது. இது உண்மையிலே இப்ப எங்கட வைஃப் என்ற அந்த பெண்ணை மட்டும் குறிக்கல்ல. அது எங்கட தாய் என்ற பெண்ணாக இருக்கலும், சகோதரி என்ற பெண்ணாக இருக்கலும், மகள் என்ற பெண்ணாக இருக்கலும், எல்லார பொறுத்தவரையிலும் இருக்கின்ற உண்மைதான். இப்ப உள ஆறுதலுக்காக ஒரு பிரச்சனையை உங்கள்கிட்ட பேசுறது உங்களோட வைஃப் மட்டும் அல்ல, உங்களோட உம்மா பேசுறதும் அதுக்குத்தான். உம்மா ஒரு பிரச்சனையை பேசுறது உமக்கு சொல்யூஷன் தேவைக்கு இல்லை. உம்மா உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனையை பேசுறா அதுவும் ஆறுதல் தான் அங்க பிரதானமான முதலாவது விஷயம். உங்களோட சகோதரி உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனையை பேசுறா அதுடையும் பிரதானமான விஷயம் ஆறுதல் தான். உங்களோட மகள் உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனையை பேசுறா அதுடையும் பிரதானமான விஷயம் ஆறுதல் தான். அப்ப இது மிச்சம் அந்த சீரியஸான ஒரு விஷயம், நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்.